ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழில் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் சார் ஏன் இதுக்கு வீடியோ இந்த சேனலில் வரல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரீசன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன். எந்த ஒரு விஷயத்தை நான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணாலும் அதை ஏஐ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறது. அப்புறமா நிறைய இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது இன்னமும். இப்போது நிறைய அப்பீல் பண்ணேன். ஆனால் ரிஜெக்டட் அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க, ரிஜெக்டட் பண்ணுவாங்க. ஸோ என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதில் நம்ம தவறாக எதுவும் கைட் பண்ணுறதில்ல. நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் புரியும். ஒரு சிலர் புதுசாக வந்தவங்க, இல்லை சார் நீங்கள் அதை ஸ்ட்ராட்டஜி சொல்லக்கூடாது, நீங்கள் லைவ் மார்க்கெட் அப்டேட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் லைவ் மார்க்கெட்டில் எந்த விஷயமும் சொல்கிறதில்ல. இப்போது நான் சொன்னதில்லை. இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனை கூட நான் இதுவரை காமிச்சதும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல் டேஞ்சர் கண்டென்ட் அப்படின்னு எதோ குறிப்பிட்றாங்க அப்படின்னு தெரியல. இத்தனைக்கும் எதுவும் நம்ம இதுதான் சிறப்பான ஒரு கால் டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற விஷயம் கூட நான் ஷேர் பண்ணதில்லை. எது நான் வாங்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர, நான் என்னுடைய மனசாட்சி பிரகாரம் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைங்க ஓடிட்டுருக்குது. அதனால் இந்த வீடியோவில் இவ்வளோ நாளாக அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். மறக்காமல் உங்களுடைய அதுக்கு தான் சொல்லுது. நான் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் அல்கோரித்தம் ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்றத அவங்க இப்போ வந்துடுச்சுனால எல்லாமே ஃபில்ட்ரேஷன் கடை அடிச்சு தள்ளுறாங்க. அப்போது நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கணும், ஒரு லைக்ஸ் ரொம்ப அதிகமாக வந்திருக்கணும். அந்த சேனல் பாப்புலர் ஆனால் தானே அவங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு போயிட்டு சேரும். ஸோ அந்த விஷயத்தை ஃபில்டர் பண்ண சொல்ல அதில் நமக்கு எந்த ஒரு இதுவும் மீறலைவங்க அப்படின்றப்போ நமக்கு அந்த சேனல் ஸ்டேபிளாக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு, உங்களுடைய சப்போர்ட்ஸ் எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரலாம். நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனோட அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். சரி, இதில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸ் என்ன இருந்தது, இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணியிருந்தேன் நான். அதாவது இந்த சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு, ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆனால் மேலே வரல மார்க்கெட். இட்ஸ் ஓகே. இப்போ மார்க்கெட் வரல அப்படின்றப்ப நிறைய பேச நீங்கள் பை சொன்னீங்க, மார்க்கெட் பார்த்தா கீழே போயிடுச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் பை சொன்ன சேல் சொன்னேன். இப்போ தான் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன் நான். நம்ம ஒரே டைரெக்ஷனில் பை அல்லது சேல் இப்படி சொல்ல. இந்த ரீசன் நடந்தால் அப்பர் சைடு, இந்த ரீசன் நடந்தால் லோயர் சைடு, அவ்வளோதான். ஓகே, இந்த சப்போர்ட் கிட்ட எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. ஏன்னா சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இங்கே பை எடுக்கிறது எந்த ஒரு விஷயம் கிடையாது. அப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா? அது புதுசாக தெரிஞ்சுங்க. ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு என்ன வரும்? இது சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இது காமன், எல்லாருக்குமே தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இதே தான் இங்கே நடந்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் டவுனாக இருக்குது. எங்கே? கேப் டவுனில். அப்போ கேப் டவுனில் ரிட்டர்ன் இது என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸாக வரும். எஸ், அதுதான் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்குது. ஸோ இந்த லோ பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிரேக் டவுன் ஆகிட்டதுக்கப்புறம் ஃபாலிங். இப்போ உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் கூட அதான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் பாருங்கள். நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கீழே க்ளோசிங் வைக்காத வரல எதுவும் பண்ணாதே. க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எஜுகேஷன் குரூப்பையும் ஷேர் பண்ணியிருக்க பாருங்கள். வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருக்கேன். எத்தனை மணிக்கு? 10 மணி 11 நிமிஷத்துக்கு இந்த மார்க்கெட் இங்கே ட்ராவல்ஸாக க்ளோசிங்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். க்ளோசிங் ஆனதுக்கப்புறம் க்ளோசிங் டன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் சைட் போகலாமே. ஓகே, சரி, உங்களுக்கு நான் டார்கெட் லெவல் கொடுக்கணும், அந்த ஸ்டாப் லாஸ் லெவல் கொடுக்கணும். நான் டிப்ஸ் கால்ஸ் கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னோடய வியூஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது உங்களுக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்து மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இது மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு சாலிட் கேனில் ஒரு 2 கேனில் 3 கேனில் 4 கேனில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னாவே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது உங்கள் மனசில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க. இதில் சின்ன சின்ன விஷயங்கள் தான், நோட் டவுன் பண்ணி வச்சுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த இடத்துல கீழே க்ளோசிங் கொடுத்து நீங்கள் மார்க்கெட் கடங்க கீழே வந்துச்சு. இந்த சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. சரி, இந்த தூரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தூரம் எங்கேருந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த தூரம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, பேங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி 50ல் வந்துடலாம். கன்ஃபியூஸ் ஆனால் ஏன்னா ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50 தான் பார்த்தோம். ஸோ நிஃப்டி 50லேருந்தே வரலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் சார் ஹோல்டிங்கில் இருக்குது சார், எனக்கு பொசிஷன் ஹோல்டிங்கில் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கால் இருக்குது ஹோல்டிங் இருக்குது, புட்டில் ஹோல்டிங் இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹோல்டிங்கில் இருக்க என்னென்ன பண்ணீங்க, நான் என்னுடைய வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிங்க, பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இங்கே கொடுத்துருந்தோம். இப்போ என்ன ரெசிஸ்டன்ஸ் ஏரியா? இதுதான் நமக்கு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஒரு லெவலில் இந்த லெவல் முடிச்சாச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக வருது. இது 25,300 அப்படின்ற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகுது.
அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டக்குனு இங்கே பை எடுத்துட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல 25,000 வந்து ரவுண்ட் நம்பர் வந்து சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகுது. இப்போ ப்ரைஸ் வந்து மிடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நீங்கள் இங்கே சேல் பண்ண கூட சரி, ஒரு ப்ரைஸ் மேலே கீழே போகுதுன்னா இங்கே பாட்டமில் போய் சேல் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கரெக்ஷன் வந்து இங்கே சேல் பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமே தவிர, நம்ம பாட்டமில் சேல் பண்ண எவ்ரி கரெக்ஷனில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து பை பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எங்கே பை எடுக்கலாம், இந்த இங்கே டார்கெட்டாக எடுக்கலாம். ஆனால் மார்க்கெட் இங்கே சஸ்டெண்டாக இங்கே ட்ராவல் ஆகிருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த 25,000 தொடர்றதுக்கப்புறம் அங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இங்கத்தில் அகைன் வந்து 25,300 லெவலில் நீங்கள் மீட் பண்ணதை பார்க்கலாம் வரும் நாட்களில். அதாவது மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே என்றைக்கு வருதுன்னு தெரியாது. ஆனால் அந்த 25,300 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, என்ன சார் நீங்கள் இப்போ ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸாக போகுது, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரி, இது எஃப்ஐஎஸ்லாம் வந்து சேல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, ஒரு நியூஸ் பேஸில் வரவங்க சொல்லுவாங்க இதெல்லாம். ஃப்ரெண்ட், நான் வந்து அதிகமாக வந்து நியூஸ்லாம் பார்க்குறது கிடையாது. உங்கள் ஓப்பனே ஃப்ராங்காக சொல்ல போனால் நான் வந்து மூளையை எடுத்துகிட்டு டே நைட்டு 1 மணிக்கு என்ன ஆச்சு, காலையில் என்ன ஆச்சு, அங்கே அந்த ஊரில் இது மாதிரி, இந்த ஊரில் இதுவும் அப்படின்னு நான் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா நடந்துச்சுன்னா நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறது ரெடியாக இருக்குது. ஆனால் சார்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நான் வந்து அப்போத்துலேருந்தே சரி கிட்டத்தட்ட 15-16 வருஷமாகவே நம்ம தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சரி. இப்போது நிஃப்டி 50ல் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். கீழே என்ன இருக்குது, 25,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் கேப் இருக்குது. அதுக்காக நம்ம இங்கே போய்ட்டு செல்லும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி இங்கேருந்து ப்ரைஸ் வந்திருக்காங்க. ஸோ இங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்களே, அப்போ என்ன ப்ரைஸ் லைட்டாக கொஞ்சம் மேலே போகும். அப்போ இந்த இதில் மேலே போய்ட்டு ரிவர்ஸ் ஆகுதா, இல்லை இங்கே மேலே போய்ட்டு ஹையர் ஐ ஃபார்மேஷன் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நமக்கு இந்த 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். அந்த இதில் வந்து ப்ரைஸ் இந்த ஏரியா தாண்டி வந்துச்சுன்னா ஒன்று ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இல்லைன்னா இந்த 25,000 சப்போர்ட் ஆகும். இது நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது ஈஸியாக. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து டெலீட் பண்ணிடுங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் வேணாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி 56,600 அப்படின்ற லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் உண்மையிலே எடுக்குமா சார், இங்கேருந்து ஒரு நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாமா அப்படின்னா, இங்கே கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்லைனை கட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லாருக்கும் வந்து ட்ராப் காமிக்கணும் இல்லையா, இந்த வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி தெரியணும். இது பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி தெரியணும். ஸோ இதில் வந்து ஒரு நெக்லைன் கட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நெக்லைன் கட் பண்ணால் ப்ரைஸ் எதுவும் சார் வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 56,400 அப்படின்ற லெவல் வரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ட்ராப் மாதிரிங்க பெரிய டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறது நான். அப்போ இங்கேருந்து கீழே ட்ராப் மாதிரி வந்துட்டு அப்புறம் போகலாம். அப்போ இங்கேருந்து இன்னும் ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் டவுன் சைடு வரணும் இல்லையா. அப்போது இங்கே இந்த நெக்லைன் கட் ஆக சொல்ல நீங்கள் வந்து அகைன் ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். எவ்வளோ இந்த தூரம், அதாவது 56,400, ஏன்னா 56,500 வந்து கிட்டத்தட்ட ரவுண்ட் நம்பர். அதையும் தாண்டி கொஞ்சம் ஒரு 100-150 பாயிண்ட் டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி. அப்போது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவிலே ஒரு சின்னதாக வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா இங்கே ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து நீங்கள் வந்து இந்த 56,400 நீங்கள் டார்கெட்டாக வச்சு எக்ஸிட் ஆகலாம் நெக்லைன் கட் ஆன உடனே. ஏன்னா திரும்ப வந்து ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போய்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுங்க, ட்ரெண்ட் அப்லைன்ட்டு போய் இது கரெக்ஷனுக்காக கீழே வந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதில் கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷனாக அகைன் வந்து மேலே போய்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். இனி வரும் நாட்களில் கொஞ்சம் அதிகம் கவனிச்சு. நான் இன்ட்ரடேக்காக சொன்னேன் ஷார்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரே பிளைண்டாக போய்ட்டு ஷார்ட் பண்ணிட போகிறீங்க. ஏன்னா எப்போனா சப்போர்ட் எடுக்கும். கிட்டத்தட்ட 56,000 ஒரு வேளை மேபி கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சு வச்சிங்களேன். இந்த இதில் சின்னதாக ஒரு ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கன்சல்டேஷன் ஏரியா நடந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மேலே ஆகிடும். சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்க. இந்த 56,400 ஓப்பன் ஆன உடனே இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இது 56,600லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் அமையும். அப்போ ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிட்டோ அல்லது கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகிட்டோ மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் பண்ணிங்க. நம்ம ஈஸியாக ஸ்மூத்தாக டவுனோ அல்லது அப்போ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லோரும் பண்ண பண்ணிடலாம். என்ன ஆகுனா மேலே கொஞ்சம் போனதுப்போ கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகும். இல்லை கீழே வந்து கொஞ்சம் பேஸ் அமைச்சிட்டு அகைன் ரேலி பேஸ்ட் அப்புறமா ட்ராப் பேஸ் இந்த மாதிரியும் மார்க்கெட் வரும். ஸோ ட்ராப் பேஸ் இல்லாமல் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுல, அதே மாதிரி ரேலி பேஸ் இல்லாமல் மூவ் ஆகிறதுல. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரைஸு இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு மார்க்கெட் ட்ராவல் ஆகுது. ஃபாலிங்கு ஒரு நான் உங்களுக்கு அப்போ சொன்னேன் இல்லை ட்ராப் பேஸ். ஸோ இந்த இதில் பேஸ் அமைச்சிருக்கு. இந்த பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 82,100 82,200 ரவுண்ட் நம்ம கிட்டக்கிட்ட வந்து ப்ரைஸ் அகைன் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து மார்க்கெட் எதுக்கு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கட் ஆச்சு இல்லை, இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமைஞ்சிச்சு.
ஃபஸ்ட் நம்ம டாப்லேருந்து வரைஞ்சிருந்தோம், இது மேலே 83,500 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. எப்போ இந்த லெவல் கட் ஆகிடுச்சோ அப்போல்லாம் வந்து இந்த 83,000 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டார்கெட் நம்ம இனி வரும் நாட்களில் போகும் அப்படின்றது நம்ம இங்கே பண்ணிடக்கூடாது. நான் கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வந்துட்டு இங்கே ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய எவ்ரி லைக்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். எல்லோரும் ஆன்சர் சும்மா லைக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு லைக் பண்ணிட்டு போகிறது எல்லாம் என்னுடைய யூடியூப்னு இல்லை, எல்லா ஒரு யூடியூப்புக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷன். அவங்க வந்து அந்த எஃபர்ட் எடுத்து ஒரு மக்களுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றப்போ நம்மளால் முடிஞ்சது ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு வீடியோ பார்க்கலாம் இல்லைங்களா? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.